வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் 14/4/2025 திங்கட்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே கும்பராசிக்கு அற்புதமான 4ஆம் இடத்திலே 2-11 கூடையார் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று குருவின் பார்வை என்பது கும்பராசிக்கு 12ஆம் இடத்தை மட்டுமல்லாது உங்களுடைய அஷ்டம சாணத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினாலேயும் செவ்வாய் பகவான் நீசமாக 6ஆம் இடத்திலே இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு 12ஆம் இடத்திலே விரை செலவு என்று சொல்லக்கூடிய நல்ல செலவுகளையும் செவ்வாயும் குருவும் இணைந்து பார்க்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் உங்களுக்கு அற்புதமான முயற்சி சாணத்தில் இருந்து அவருடைய பார்வையும் 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. 6 கூடையவரும் சூரிய பகவானும் ஒன்றுக்கொண்டு சமசப்தமமாக பார்க்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கல்யாண வரங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 2ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி அமைகின்றதும் 4-9 கூடையவர் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் அமையை பெற்று 4 கிரகங்களின் சேர்க்கையும் 8ஆம் இடத்தில் பார்க்கின்றது. ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத செலவுகளும் ஒரு சில நேரங்களில் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கின்றது. ராகுவின் பிடியில் 3 கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்தில் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக பேசவும் கவனமாக கொடுக்கவும் வாங்கவும் இருக்கின்ற ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி ஆரோக்கியத்திலே ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பாகவும் சுப செலவுகளிலே நல்ல மாற்றத்தை இந்த மாதங்களிலே கொடுக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு அற்புதமான சித்திரை மாதம் பொன்னான மாதமாக அமைகின்ற மாதமாக பிறந்திருக்கின்றது. குருவின் பார்வை அற்புதம் உங்களுக்கு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை என்பது இந்த மாதத்திலே நிரந்தரமாக இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றம் உங்களுக்கு கும்பராசிக்கார நேயர்களுக்கு. 6ஆம் இடத்திலே நீச்ச கிரகம் இருக்கின்றது என்பது வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அவர் முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றது. செவ்வாயின் பார்வை என்பது 9ஆம் இடத்தில் விழுகின்றது மட்டுமல்ல, குரு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்களின் பார்வை உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் எடுக்கின்ற செயல்களிலே நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 9ஆம் இடம் ஆரோக்கியத்திலே மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடுகின்ற ஒரு அமைப்பு. கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களையும் ராகு பகவான் பிடியில் இருக்கின்றது என்பது பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் சென்று பொருளாதாரத்தை ஈட்டுகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றம் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக வாக்குவாதங்களிலே செல்லாமல் இங்கே 5 கூடையர் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடியவர்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்ற காரணத்தினாலே எதிலே கொடுத்தாலும் எந்த ஒரு காரியங்கள் செயல்பட்டாலும் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் என்று இங்கே இருக்கின்றது. பஞ்சமாதிபதி அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கின்றதும் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருந்தாலும் கூட சுக்கிர பகவான் சனி பகவான் ராகுவின் பிடியில் இருக்கின்ற காரணத்தினாலே பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருளாதாரத்திலே குடும்பங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது. தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு